துளசி கூட வாசம் மாறும். துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வாக்கு மாற மாட்டாரா? 150 கோடி பணமும் ஒரு டிஃபெண்டர் காரும் கொடுத்தா கட்சியே மாறுவாங்க போல இருக்கு. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் நினச்சி பார்த்தா என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க. திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் நான் சொல்ல. ஜெயிலுக்கு போனீங்கல்ல அப்படியே நாடகம் நடிச்சுட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே ஓட்டு என்றாங்க, எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் முன்னாடியே வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர், வெற்றி பெற்ற ஒரே கட்சி தேமுதிக தான். சில பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சியில் பேசும்போதெல்லாம் அந்த ஒரு படத்தோட ஏலக்காட்சியை ஞாபகப்படுத்தி விலை போகாத வீட்டுக்கு இத்தனை கோடி கொடுத்து வாங்கியிருக்கியே அப்படின்ற மாதிரி ஒரு சினிமா பட காட்சியை வந்து ஞாபகப்படுத்துவாங்க. அது மாதிரி ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, செட்டில்மெண்ட் வந்துருச்சா அந்த வகையில் சக்ஸஸ் அப்படின்ற அளவில் அந்நியார் ரொம்ப கொண்டாட்டத்தில் இருக்காங்க போல இருக்குது. கேப்டன் விஜயகாந்த் உசுரை கொடுத்து உருவாக்கின கட்சி. லட்சோப லட்சம் கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் தங்களுடைய உழைப்பையும் வியர்வையும் ரத்தமும் சிந்தி வளர்த்த கட்சி. திமுகவை எதிர்த்தே உருவாக்கப்பட்ட கட்சி. தன்னோட கல்யாண மண்டபத்தை கருணாநிதி இடிச்சிட்டார் அப்படின்ற கோபத்திலேயே கட்சி ஆரம்பித்தவர். திமுக எதிர்ப்பையே பிரதானமாக கொண்டிருந்தவர். அப்படி ஒரு எதிர்ப்பினாலேயே 2011 அதிமுக கூட்டணியில் இருந்து எதிர்க்கட்சி தலைவரானவர். 2016 சட்டமன்ற தேர்தலையும் கூட திமுக அதிமுக இரண்டையும் ஒரு சேர்ந்து எடுத்தவர். பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொல்லி கருணாநிதி கனவெல்லாம் கண்டுக்கிட்டு வசமெல்லாம் பேசினார். 2016 பழம் நழுவி பாலில் விழும் சொல்லி கருணாநிதி சொன்னது 2026 10 வருஷம் கழிச்சுக்கு பெத்த தொகைக்கு டிஃபெண்டர் காருக்கும் அந்த பழம் இங்கே இந்த பாலில் வந்து விழுந்திருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் கட்சியினோட தலைவராக குடும்ப தலைவியாக ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் அரசியலாக ஜெயிக்கிறாங்களா அப்படின்றத தேர்தல் முடிவுகளில் பார்ப்போம்.